கேன்சர் தீண்டாமை என்பது ஜாதி தீண்டாமை விட மிக மிக கொடுமையானது. எப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது ஜாதி தீண்டாமை என்பது ஒரு ஜாதியினருக்கும் மற்ற ஜாதியினருக்கும் உள்ள பாகுபாடு. பட் அந்த ஜாதி தீண்டாமையில் அந்த ஜாதியினருக்குள்ளாரே ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் வந்து பாகுபாடு இருக்காது. ஸோ அந்த ஜாதிக்குள்ளாரையும் பாகுபாடு இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளாரையும் பாகுபாடு இருக்காது. ஆனால் கேன்சர் தீண்டாமை எப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளாரையே வந்து கேன்சர் பேஷண்ட்டை வந்து பாகுபாடு பண்ணி ஐசோலேட் பண்ணுறாங்க. அந்த ஜாதியினருக்குள்ளாரையுமே வந்து கேன்சர் பேஷண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. அதே போல் மற்ற ஜாதியினர் கூடயும் அவங்களுக்கு வந்து ஒரு பாகுபாடு இருக்குது. சமுதாயத்துலேயும் கேன்சர் பேஷண்ட்டுக்கு பாகுபாடு இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அது பார்த்தீங்கன்னா பாகுபாடு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதாவது கேன்சர் வந்த பேஷண்ட் வந்து தனக்குள்ளாரே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆகிடுறாங்க. நிறைய டைமில் வந்து தன்னால் வந்து மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினச்சி அவங்களே ஐசோலேட் ஆகிறாங்க. அதையும் தாண்டி குடும்பத்துக்குள்ளார ஒதுக்கப்படுறாங்க, ஜாதி மக்களால் ஒதுக்கப்படுறாங்க, மற்ற ஜாதி மக்களாலே ஒதுக்கப்படுறாங்க, சமுதாயத்தால் ஒதுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒதுக்கப்படுறதால அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜாதி தீண்டாமையில் வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெரியவர் வந்து ஹேர் கட் பண்ணுற அந்த கடைக்கு போயிட்டு முடிவெட்ட சொல்கிறாரு. இல்லை நீங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர், அதெல்லாம் உங்களுக்கு முடிவெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அந்த முடிவெட்டுற கடையில் இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு. இது வந்து இந்த மெசேஜ் வந்து ஒரு வைரலாக பரவி அந்த கடைக்காரர் அந்த முடிவெட்ட முடியாதுன்னு சொன்னவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் இது எல்லாமே சால்வ் ஆகுது. பட் வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வீடை காலி பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. வீடு காலி பண்ணி அவர் வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்குன்னு வந்து தனி சட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க பலதரப்பட்ட சூழ்நிலையில் பல நேரங்களில் பலதரப்பட்ட சமுதாய மக்களால் ஈவன் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களால் ஒதுக்கப்படுறாங்க. அதுக்குன்னு வந்து தனி சட்டமோ எதுவுமே கிடையாது. ஆக ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஜாதி தீண்டாமையை விட இந்த கேன்சர் தீண்டாமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேன்சர் நோயாளிகள்லாம் மனதளவில் எந்த அளவுலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு உண்மையாகவே ஒரு தனி சட்டத்தையே கூட இப்போ நான் ஏற்றலாம். ஏன் அப்படின்னா, அந்த பெரியவர் வந்து நினச்சி அழுது கஷ்டப்பட்டது வந்து இன்றைக்கி நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருக்குது. ஒரு வயசான ஒரு பெரியவர் தான் ஒய்ஃபை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவங்கள வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சமுதாயமும் சரி, உறவினர்களும் சரி, ஒரு பக்கபலமாக இருந்து அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள இன்னும் 2 பள்ளத்தில் தள்ளுற மாதிரி வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. கேன்சரை பற்றிய கரெக்டான புரிதல் இருந்தால் இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் வந்து எப்பயுமே பாதிக்க மாட்டாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.